அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். அடுத்த வசனம் கூட, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. முதல்ல யாரு? கர்த்தர் யாரை அனுப்பினார்? பிலிப்புவை. இங்கே யார் அனுப்புகிறார்? பேதுருவை. கவனமாக கவனிக்கணும். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பிலிப்புவை வாலண்டரியாக யார் இடத்துல அனுப்பினார்? எத்தியோப்பியன் இடத்துல அனுப்பினார். இங்கே பேதுருவை தேடி வந்து அழைத்து கொண்டு போகிற அனுபவத்தை நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பேதுரு சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. நீங்கள் கவனமாக கவனிக்கணும். பேதுருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது 12 சீஷர்கள் ஒருவன். ஆனால் அந்த 12 சீஷர்களும் ரொம்ப விசேஷமானவன். யார்? ஏன் விசேஷமானவன்? ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வான்? முந்தி நிற்பார். நான் பேசணும், நான் வந்து கரெக்டாக சொல்லணும், நான் வந்து போய் எல்லா காரியங்களும் செய்யணும். அப்படியே முந்துற ஒரு மனுஷன். அப்படி முந்துகிற மனுஷனாக இருந்தபோது அவனுடைய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் இயேசுவை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த வேலைக்கு திரும்ப போனவரையும் திரும்ப ஆண்டவருடைய அன்பினால் என்ன செய்தார்? இழுத்து கொண்டு வந்தார். அதுலேயும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா 3 முறை ஆண்டவர் கேட்குறார், இவங்க எல்லாரையும் காட்டு நீ என்ன நேசிக்கிறாயா? அது 3வது முறை ஆண்டவர் சமுத்திரம் முழுமையாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் கர்த்தர் 3000 பேரை கர்த்தர் என்ன செய்தார்? சபை உருவாக்கப்படுவதற்கே காரணமாக இருந்தவர் யாரு? இந்த பேதுரு. ஹல்லேலூயா. பேதுருக்காக ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமென். பேதுரு ஒரு அஸ்திபாரமான ஒரு கற்பாறையாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம சபைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, பேதுருடைய அழைப்பில் யூதர்களோடு கூட சம்பந்தம் கலக்கிற ஒரு அனுபவம் தான் பேதுருடைய ஒரு நிலைமை இருந்துச்சு. மற்றவங்களோடு கூட என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். போக்குவரத்து இருக்காது. மற்றவங்களை கண்ட ஒதுங்கி போவாங்க, ஏதோ அசுத்தம் நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேதுரு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது இப்போ புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக பேதுரு என்ன செய்யப்படுகிறார்? அழைக்கப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது சில நேரங்கள் நம்மவும் அப்படி தான். அடுத்த வீட்டுக்கு போகணுன்னா கொஞ்சம் நல்லா யோசிப்போம்ல. ரட்சிக்கப்படாதவங்களுடைய வீட்டுக்கு நம்ம போகணுன்னு சொன்னால் கொஞ்சம் ரொம்ப யோசித்தான் போவோம். அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அதே பட்சத்தில் கர்த்தர் பேதுருவை உருவாக்கி எடுக்கிறார். ஆமென். எப்படி உருவாக்குறார்னா, ஒரு புறஜாதி மனுஷனாக இருந்த கொர்நேலியு, அவனை குறித்து வேதம் சொல்லும் 100க்கு அதிபதியாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு எப்படி இருந்தானா? பக்தி உள்ளவனாக இருந்தான். நம்ம எத்தியோப்பியனை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம படித்தோம், அவன் எப்படி இருந்தான்? பக்தி உள்ளவனாக இருந்தான். அதில் வசனம் சொல்லப்பட்டு பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொள்கிறார். இந்த இடத்துல பாருங்க, பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கர்த்தர் தமக்காக என்ன செய்கிறார்? தெரிந்தெடுத்ததின் மித்தம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அழைத்து அனுப்புவதற்காக கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டுகிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பகுதியை நாம் இந்த இடத்துல தியானிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஆமென் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென். பக்தி உள்ளவனை, வீட்டார் அனைவர்களோட உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறான். ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ளால பயங்கரமான வெளிச்சம் உண்டாகி தூதன் வந்து பிரவேசித்து யாருடைய அட்ரஸை சொல்கிறாராம்? பேதுருடைய அட்ரஸ். ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. ஆமென். யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்காக, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் எங்கேயோ இருக்கிற உங்களுடைய அட்ரஸை சொல்லி கர்த்தர் தேடி வர வைப்பாருன்னா, நம்ம போல பாக்கியம் பெற்றவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா சொன்னவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொன்னவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அது இந்த வசனம், எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனம் தான் எனக்கு முன்னால் வந்து நிறுத்தப்பட்டது. ரோமர் 8வது அதிகாரத்தில் எவர்களை முன் குறித்தாரோ
அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்க. அந்த வசனத்தை ஒருக்க வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம். எவர்களை முன் குறித்தாரோ எவர்களை நீதிமானாக்கினார் இருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்த. 4 முக்கியமான பகுதியை அந்த இடத்துல பார்க்க முடியும். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். முன் குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை என்ன செய்கிறான்னா அந்த கொர்நேலியு வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அட்ரஸை நீங்கள் பார்த்தீங்களா? நம்ம வீட்டு அட்ரஸ்ஸு கரெக்டாக யாருக்கு தெரியும் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோன். ஆமென். பேதுருன்னு சொன்னாலும் தெரியணும், சீமோன் சொன்னாலும் தெரியணும். அடுத்த ஒரு கன்ஃபியூஸ் அங்கே வருது. என்னன்னா இவன் இருக்கிறது யாருடைய வீட்டில்? சீமோனுடைய வீட்டில். ஆமென். அதனால அந்த சீமோனை கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் பேதுரு என்ற மறுபேர் கொண்ட. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ தெளிவா, ஆமென், நம்ம பேரை கர்த்தர் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் அவர் என்ன செய்திருக்கிறார்? தங்கி இருக்கிறார். அவனுடைய வீடு எங்கே இருக்குது? கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் இந்த தெளிவான வார்த்தையை சொன்னபோது இந்த கொர்நேலியு என்ன செய்தான் தெரியுமா? ஆட்களை அனுப்பின. 3 பேரை அவன் அனுப்பினதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அனுப்பியாச்சு. வார வழி அவங்க வர்றதுக்குள்ளாலேயே கர்த்தர் பேதுருவை என்ன செய்கிறார்னா கர்த்தர் உருவாக்கி எடுக்க. ஆவியானுடைய வேலை இதுதான். ஆமென். ஒரு பக்கத்தில் தூதன் வந்து பேசுகிறாரு. இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்னா இவனுக்குள்ளால் இருக்கிற அந்த பாரம்பரிய கட்டை உடைக்கிறதுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு தெரிவுபடுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தரிசனம் பார்க்குறவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2-3 ஆமேன் தான் வந்துச்சு. இனி கர்த்தர் நம்ம கண்களை கர்த்தர் திறப்பாராக. நிறைய தரிசனங்களை கர்த்தர் தருவாராக. ஆத்துமாக்களை குறித்தான தரிசனத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் சபையை கர்த்தர் நிரப்புவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம் வரும்போது ஒவ்வொரு பேரோடு கூட ஒவ்வொரு நபரை கர்த்தர் இழுத்து கொண்டு வர கர்த்தர் அபிஷேகிப்பாராக. ஆமென் சொன்னீங்களா? ஆமென் சொன்னவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா கர்த்தருடைய அன்பினால் கர்த்தவங்களை இழுத்து கொண்டு வருவாராக. ஆமென். ஒருவரும் தனியாக வராதபடி உங்கள் கூட ஆத்துமாக்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சரி, அது இருக்கட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பேதுருவை பார்க்கறதுக்காக ஆட்கள் போகிறதுக்கு முன்னால் கர்த்தர் பேதுருவை தரிசனத்தினால கர்த்தர் உருவாக்கி எடுக்கிறார். ஆமென். என்ன உருவாக்கி எடுக்கிறார்? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 14வது வசனம், 13வது வசனமா 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவை வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும். அதில் என்ன இருந்துச்சு? பூமியில் உள்ள சகல விதமான 4 கால், அதில் அசுத்தமானது அப்படின்னு சொல்லப்படலை, 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை பேரையும் உங்கள் மூலம் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் அந்த துப்பட்டியை கீழே இறக்கி அத்தனை பேரையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினார். ஆமென். அப்போனா அதுக்கு அர்த்தம் மிருக குணமுள்ளவங்களை போல இருக்கிறவங்க, ஊரும் பிராணிகளுடைய சுபாவம் உள்ளவங்க, இப்படிப்பட்ட சகல மிருகத்துடைய சுபாவம் உள்ளவங்களை எல்லாரையும் உன் மூலம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் உன்னை அபிஷேகிக்கிறேன் என்று சொல்வதற்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது கீழே வந்த உடனே அவன் என்ன சொன்னாங்க? நீ எடுத்து அடுத்து என்ன செய், புசி சொன்னோன்னா அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, அசுத்தமான ஒன்று நான் இதுவரையும் என்ன செய்ததில்லை, புசித்ததில்லை. வாசிங்க 14வது வசனம். அதற்கு பேதுரு, அப்படி அல்ல,
அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்குனவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 3 முறை தேவன் அவங்க கட்டளையிட்ட பின்பு அது தன்னை விட்டு என்ன செய்யப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த தரிசனம் நம்ம பார்த்தோன்னா குழம்பியே போயிருப்போம் இல்லையா? பேதுரு பார்த்ததுனால அப்படியே யோசிச்சுட்டு, ஏன் இது இப்படி கண்டோம், ஏன் இது ஆண்டவர் நம்ம காண்பிச்சு தந்தார். ஒரு தடவை பார்த்தா பாவம், 2-3 தடவை திரும்ப திரும்ப கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தரிசனங்களை அற்பமாக என்ன செய்யாதீங்க, எண்ணாதீங்க. கர்த்தர் சில சொப்பனங்களை திரும்ப திரும்ப, சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். 3 முறை ஒரே சொப்பனத்தை நான் பார்த்தேன், 3 முறை ஒரே தரிசனத்தை பார்த்தேன், ஏன் காண்பித்தார் என்பது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஒரு தடவைக்கு மிஞ்சி 2-3 முறை ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிப்பார் என்றால் அந்த தரிசனத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் அடக்கி வைத்திருப்பார். ஆமென். கர்த்தர் இந்த 3 முறை காண்பித்த அந்த தரிசனத்தை பார்த்துட்டு இவன் சந்தேகப்பட்ட, ஆண்டவரே என்ன இது, 3 முறை ஒன்று போல காண்பிக்கப்பட்டதே, என்ன இது சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் உன்னை தேடி 3 பேர் வந்திருக்காங்க, யாருக்கும் சொல்லலை. 3 பேர் தேடி வந்திருக்காங்க, யாரும் சொல்லலை. ஆவியானவரே இவருக்கு முன்கூட்டி சொல்லி, நீ போ, சந்தேகப்படாமல் போ, நான் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல நான் உனக்கு கிருபை தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேரோட போனான்னு தெரியுமா? தனக்கு கூட கூட்டிகிட்டு 6 பேர் போனான். அவங்க கூட வந்தவங்க 3 பேர், இவரோடு சேர்த்து 10 பேராக சேர்ந்து இப்போ யாருடைய வீட்டுக்கு போகிறாங்க தெரியுமா? கொர்நேலியுடைய வீட்டுக்கு. இந்த தரிசனம் பெற்று 4 நாள், நான் ஸ்பீடாக போகிறதுக்கான டைம் போகுது, நம்ம 4 நாள் முடிகிற நேரத்தில் தான் யாருடைய வீட்டில் போய் சேர்க்கப்பட்டாங்க? அந்த கொர்நேலியுடைய வீட்டில் போனால் அந்த குடும்பத்துடைய அத்தனை பேரும், கொர்நேலிக்கு ஃப்ரெண்டாக இருந்த அத்தனை பேரும், நேசிக்கப்பட்ட அத்தனை பேரும் அந்த வீட்டுக்குள்ளால யாரை தேடி காத்திருந்தாங்க தெரியுமா? பேதுருவை தேடி காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், அந்த துப்பட்டிக்குள்ளால சகல விதமான மனுஷர்களும் அதுக்குள்ளால இருந்தாங்க. ஆமென். அசுத்தமானவங்களை போல காணப்பட்டிருக்கலாம், அவருடைய பார்வைக்கு மிக மோசமானவங்களை போல காணப்பட்டிருக்கலாம், அவருடைய நடையில், அவருடைய பாரம்பரிய உடையில் பல வித்தியாசமான காரியங்கள் அவருடைய கண்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி பார்க்கல, அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. மனுஷ முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை என்ன செய்தார்? பார்த்தார். பார்த்தது நிமித்தம் பேதுரு அந்த இடத்துல போன போது கர்த்தர் அந்த தரிசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவரை அந்த இடத்துல ஊற்றினார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேச தொடங்கி 34வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, ஐஸ்வர்யவான், கருப்பு, வெளுப்பு, பயந்தவன், தாழ்ந்தவன், அப்படி யாரையாவது பார்த்து இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தாரா? ஆமென். இதில் இருக்க அத்தனை பேரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. 2 கை வைத்து ஆமென் சொல்லுங்க. தேவன் எல்லாம் சேர்ந்து, தேவன் பட்சபாதம், யார் எந்த விதத்தில் எந்த ஜாதியான எந்த இடத்துலையும் போய் கேட்டாலும் கர்த்தர் மன இறங்கி உதவி செய்ய அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் தெளிவாக சொல்லு, எந்த ஜாதியானும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக என்ன செய்திருக்கிறேன். 43 வசனம் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி கொடுத்தான். ஆமென். அங்கே நம்ம பார்த்தோம், எத்தியோப்பியன் இடத்துல பிலிப்பி யாரை குறித்து சாட்சியா சொன்னா? இயேசு கிறிஸ்து. இங்கே யாரை குறித்து சாட்சியா சொல்றா? இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பேசினான் பாருங்க. நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரமே பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவது நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆமென், அவரை ஏற்றுக்கொண்ட வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அதில் கூடியிருந்த அத்தனை பேருக்குள்ளால கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். நவமான பாஷையில கர்த்தர் பேசினார். அன்றைய பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி கர்த்தருடைய ஆவியானவர் அத்தனை 120 பேரை கர்த்தர் அபிஷேகித்தது போல இதில் கூடி வந்த அத்தனை பேரை கர்த்தர் அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. பேதுரு கூட வந்தவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களா? ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை விடுதலை ஆக்க என் தேவனால கூடும். ஆமென். வாஞ்சிக்கிற பிள்ளைகளை அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க என்பதல்ல, கர்த்தரோட உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளாக இருந்தா, வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருந்தா, கர்த்தரோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருந்தா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் அவங்களை உயர்த்தி நிறுத்த அவர் போதுமானவர். நான் விசுவாசிக்கிறேன். அன்னையிலிருந்து அந்த வீடு கர்த்தருடைய வீடாக மாறிடுச்சு. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாக மாறிடுச்சு. பரிசுத்தமாக்கப்பட்ட வீடாக மாறிடுச்சு. தேவன் சுத்தமாக்குனது நீ அசுத்தமாக எண்ணாதே. கர்த்தர் அந்த வீட்டை கர்த்தர் சுத்தமாக்கினா, ஆத்துமாக்களை கர்த்தர் சுத்தமாக்கினா, அவங்களை கர்த்தர் மேன்மேலும் உயர்த்தி அந்த அவர்கள் மூலம் அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கர்த்தர் என்ன செய்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு பிலிப்பை கொண்டு, சாதாரணமான பேதுருவை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இன்றைக்கு அதே வல்லமை தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஆமென். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக இருக்கணும்னு கர்த்தர் நம்ம அழைக்கலை, அசாதாரணமான பிள்ளைகளாக இருக்கணும்னு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த வல்லமை எனக்கு வேணும்னு சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், என்னையும் நீர் அபிஷேகப்பா, என்னையும் உடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளை அபரிதமாய் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கார். எப்படி உருவாக்கினார், பிலிப்பை கர்த்தர் எப்படி கொண்டு போய் விட்டார், எப்படி பேதுருவை கொண்டு போய் விட்டார் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். போக வேண்டியவங்களை போனாதான் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை காண முடியும். சொல்ல வேண்டிய காரியங்களை சொன்னாதான் அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை காண முடியும். கர்த்தருடைய மகத்துவத்தை விளங்க பண்ண முடியும். இன்றைக்கு அதே வல்லமையின் தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையும் பலப்படுத்தப்படும்படியா, அபிஷேகநாதன் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்தப்படும்படியா. ஆவியானவருக்கு எத்தனை பேர் இடம் கொடுக்க போறீங்க? ஆவியானவர் சொல்லுகிறது, நான் செய்வேன். அவர் எழுந்து ஆமென் அவர் சொன்னபடியே செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தார்கள். அதனால கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு அதே வல்லமை